உங்களுக்கு நான் மிக முக்கியமான கருத்துக்களை சொல்ல இருக்கிற காரணத்தால் அனைவரும் கவனமோடு கேட்டுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாப்பிடும்போது சாப்பிடும்போது வேற எந்த சிந்தனையும் வச்சுக்க வேண்டாம். தாய் தகப்பனுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், சாப்பிடும்போது உங்க பிள்ளைகளை திட்ட வேண்டாம். சாப்பிடும்போது திட்டுறது அப்பாவோட ஸ்டைலாவே இருக்கு நிறைய குடும்பத்துல. சாப்பிட்ட பிறகு திட்டுறது அம்மாவோட ஸ்டைலா இருக்கு. பிள்ளைகளை திட்டுறீங்க. சாப்பிடும்போது அப்பா திட்டுறாரு, சாப்பிட்டு முடிச்ச பிறகு அம்மா திட்டுறாங்க. எப்படி இந்த பிள்ளைக்கு ஒட்டும்? இதுல இன்னொரு இது இருக்கு, ஒரு ஸ்டடி, சைக்காலஜி ஸ்டடி. பொண்டாட்டிகிட்ட போய் என்ன சாப்பாடுன்னு கேட்டாலே போதும், பொண்டாட்டி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏயா உனக்கு பொங்கி போடத்தான் நான் இருக்கேனா அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க உணவுங்கிறது உடலாக மாறுகிறதுங்க. உணவு வாயில உமிழ்நீர்ல கலந்து குடலுக்கு போகிறது, குடல்ல செரித்து அது உடலாக மாறுகிறது, குடலிலே செரித்து அது உடலாக மாறுகிறது. அப்ப இந்த உடலாக மாறக்கூடிய உணவை நம்ம பாதுகாப்பா அனுப்பணும்ல உள்ள. உங்க உணவு என்னவோ அதுதான் உங்க உடம்பு. அதிகமா வேர்வை நாத்தம் வருதுன்னா அப்ப தப்பு தப்பான பொருளா சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதிகமா உடம்பு எடை உருவாயிருச்சுன்னா ஹார்மோன் பேலன்ஸ் நிலைமையில இல்லாம இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்கிறீங்க, அல்லது உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகரிக்கும் விதமாக ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்கிறீங்க. உங்க கொழுப்பு உடம்புல அதிகமாகும் விதமா ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு இருக்கிறீங்க. இதை தவிர வேற எதுவுமே இல்லை உங்க வியாதிக்கு அடிப்படை காரணம். சிலருக்கு பூர்வ ஜென்ம கர்மாவா இருக்கலாம், சிலருக்கு உணர்வு கோளாறுகளா இருக்கலாம். அதிகபட்சம் உணவு தவறுகளாலதான் வியாதிகள் உண்டாகுது. அதான் ஒருத்தர் சொன்னாரு, சரியான ஒரு சமையல் நுட்பம் தெரிஞ்ச ஒரு பெண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அவருக்கு அப்படி ஒரு மனைவி அமையல. மனைவி வேலைக்கு போக வேண்டாங்க, நான் மட்டும் வேலைக்கு போறேன். மனைவி வீட்டில இருந்து குடும்பத்துக்கு ஆரோக்கிய அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் குடும்ப நிர்வாகத்தை வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிர்வாகியாகவும் என் மனைவி இருந்தா போதும் அப்படின்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு சரியா சமைக்கிற மனைவி கிடைக்கல. அவர் சொன்னாரு, நம்ம முன் ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல இருக்கு. வட்டி முதலுமா கடவுள் கணக்கு போட்டு வசூல் பண்ண கடவுள் எனக்கு ஒருத்தர் அனுப்பி வச்சுட்டான், அதுதான் மனைவி அப்படின்னாரு. அவர் ஏதோ பாவம் பண்ணிட்டாராம், அந்த பாவத்தை வட்டி முதலுமா கழிக்கிறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்து அமைஞ்சாங்க அப்படின்னாரு. ஒரு வீட்டை சமைக்கிறது ஆணோ பெண்ணோ, யாரோ எவரோ அவரோ இவரோ, எவர் என்பதை விட அவர் எவ்வளவு அறிவோடு சமைக்கிறார் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு அன்போடு சமைக்கிறார் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு அன்போடு அதை பரிமாறுகிறார் என்பது முக்கியம். எவ்வளவு அன்போடு பிறரை சாப்பிட வைக்க போகிறார் என்பது முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் தமிழ் பேசக்கூடிய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுல ரெண்டு முக்கியம். ஒண்ணு சமையல் பண்ணக்கூடிய கலை, ரெண்டாவது பரிமாறுதல் செய்யக்கூடிய பரிமாறும் கலை. ஒரு நபர் சரியா சமையல் செய்து அதை பிரசன்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த நபர் சாப்பிடுறாருல அவருக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிடும். எனர்ஜி கிடைச்சிடும். மலேசியாவில் சுபாங் ஜெயான்னு ஒரு ஊர், அங்க ஒரு அம்மா இருக்காங்க. தன்னுடைய கணவருக்கு தினசரி சமைக்கும் போது அவங்க திருவாசகத்தை பாடிக்கொண்டே சமைப்பார்கள். திருவாசகத்தை பாடிக்கொண்டு சமைப்பார்கள். அந்த பிரார்த்தனை அவங்க மனசளவுல பாடிக்கொண்டுன்னா வாயை திறந்து சத்தம் போட்டு கத்தி அப்படி இல்லை. மனதுல அந்த திருவாசகத்தை அவங்க பாராயணம் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மனசுல வாயை திறந்து சத்தம் போட்டு சொல்றது இல்லை. மனசுக்குள்ள திருவாசகம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும். திருவாசகம் அவங்களுக்கு தெரியும், படிச்சிருக்காங்க. திருவாசகம் அனைத்து பாடலும் அவங்களுக்கு பாட தெரியும். திருவாசகம் முற்றோதல் அவங்களுக்கு பண்ண தெரியும். அந்த திருவாசகத்தை முற்றோதல் பண்ணிக்கிட்டே அவங்க கணவருக்காக சமைப்பாங்க நேசிச்சு. உணவு அவ்வளவு தரமாகவும் சுவையாகவும் இருக்கும். ஃபோக்கஸ் மைண்ட். அந்த உணவு சமைக்கும் போது பெண்ணினுடைய கரங்களின் வழியாக, பெண்ணினுடைய எண்ணங்களின் வழியாக அந்த உணவிலே அவர்களுடைய உணர்வும் கலக்கிறது. அதனாலதான் ஒரு தாயை சமைக்க சொன்னாங்க. தாய் அன்போடு உள்ளன்போடு அதை சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது சொன்னாங்க. ரொம்ப ஒரு நன்மையா வந்து அந்த தாயை சமைக்க சொன்னதுக்கு காரணம் ஆகுது. ஒரு பெண் சமைக்கும் பொழுது அதுல இன்னமும் ஒரு நல் உணர்வுகளை உருவாக்க முடியும்னு சொன்னாங்க. இப்ப சில பேர் வந்து சமைக்க தெரியுதா அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி
ஆம், சமைக்க தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாயிட்டே வராங்க. அரிதாக போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஆம், மாப்பிள்ளை வந்து பொண்ணு பக்கம் வந்தாரு. மாப்பிள்ளை பொண்ணு பக்கம் வந்தார். பையன்கிட்ட தனியா 10 நிமிஷம் பேசணும்னு நினைச்சு பொண்ணு. சரிம்மா போய் பேசுன்னு அனுப்பி வச்சாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, செமையா அடி அடின்னு அடிச்சு அந்த பையனை அடிச்சிருச்சு. பொண்ணுகிட்ட கேட்டாங்க, ஏண்டி தனியா பேசணும்னு கூட்டு போய் எதுக்கு அவனை அடிச்ச, ஏன் அடிச்ச? உடனே அந்த பொண்ணு சொன்னுச்சு, இல்ல கல்யாணம் பண்ண பிறகு அவன் எனக்கு ஒத்து வருவானான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கல்யாணத்துக்கு பிறகு என்கிட்ட அடி வாங்கணும்ல, அதனால நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப அடி வாங்கி டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா அவன் கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு ஒத்து வரானா ஒத்து வர மாட்டானான்னு இப்பயே தெரிஞ்சு போச்சு, அதுக்காகத்தான் மிதிச்சேன்னுச்சு. கல்யாணத்துக்கு பிறகு ஒத்து வருவானா இல்லையான்னு நான் செக் பண்ணேன் மம்மின்றுச்சு அந்த புள்ள. இப்படி நடக்குது இன்னைக்கு திருமணங்கள் எல்லாம். திருமணங்கள்லாம் இன்னைக்கு நடக்குது. வீடு கட்டும் போதே கிச்சனே கிடையாது, கிச்சன் இல்லாம வீடு கட்டுறாங்கல்ல. ஏன்? அந்த புக்கிங், ஸ்விக்கி, சொமாட்டோ, அப்புறம் குக் ஆப், நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து தான் நமக்கு வீட்டு சமையலே வீட்டு தேடி வருது அப்படிங்கிறாங்களே. வீடு வகை சமையலே வீடு தேடி வருதுங்கிறாங்களே. அந்த அது நம்ம ஒருத்தருக்காக செய்யறோம் அப்படிங்கிறத அவங்கள நினைச்சே நம்ம செய்வோம் பாருங்க. அதுல வர்ற டேஸ்ட் வேற எதுலயுமே வராது. அப்படி இருக்கும், அது நல்லா இருக்கும். அது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்ச உணவை நமக்கு தயாரிச்சு தர்ற போது அது 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 ஒரு தனி ஒரு உணர்வு. அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். ஒரு ஆஹ், ஒரு கணவன் வந்து கடவுள்கிட்ட போய் வேணும்னா, சாமி எனக்கு ஒரு பொண்ணு கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லல. அப்படி ஒரு பொண்ணு எனக்கு வேணும்னு நான் உன்னை கேட்கல சாமி. புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணுங்கிற பொண்ணு நான் உன்கிட்ட கேட்கல சாமி. அட்லீஸ்ட் புருஷன் சாப்பிடுற மாதிரி சமைக்கிற பொண்ணா இருந்தா போதுங்க கடவுளே அப்படின்னா. சாப்பிடுற மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு. அப்படித்தான் வேண்ட நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அந்த சமையல் நுட்பங்கள், ஏன்னா யூடியூப் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு பார்த்து சமைக்கிறாங்க, சமைச்சிட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் உட்காந்து பேர் வைக்க வேண்டியிருக்கு. யூடியூப் பார்த்து இவங்க சமைச்சிடுறாங்க, என்ன சமைச்சாங்கன்னு அதுக்கப்புறம் உட்காந்து பேர் வைக்க வேண்டியிருக்கு. ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து கேட்டிருக்காங்க, ஏங்க நான் செத்துட்டா நீங்க உடனே வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நான் செத்துட்டா நீங்க உடனே வேற கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? உடனே ஹஸ்பண்ட் சொன்னான், அது எப்படி முடியும் உடனே? அதெல்லாம் முடியாது. பொண்ணு பார்க்கணும், அப்புறம் பேசி முடிக்கணும், அப்புறம் மண்டபம் பார்க்கணும். நீ செத்தோன்னு பார்க்க முடியாது, எப்படி 1 மாசமாவது ஆகும் அப்படின்னு. அவ்வளவுதான், மொத்தமா சோலி முடிஞ்சுச்சு. இப்ப அவன் சாவடி வாங்கிட்டான் இப்ப அந்த பிள்ளைகிட்ட. இப்ப செத்துட்டான், அடின்னா அடி பிரிச்சு எடுத்துருச்சு அந்த பிள்ளை. இப்ப என்ன சொல்லியிருக்கான் பாருங்க பதிலுக்கு இருக்கேன். இப்ப இல்லாம பதில் சொல்றது இருக்கேன். பதில் சொல்றத பாத்தீங்களா? ஒரு பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போகுது. பேச்சுவார்த்தை போகுது. அப்பா வந்து முட்டை வாங்கியாந்து கொடுத்துருக்காரு. அப்பா முட்டை வாங்கியாந்து கொடுத்துருக்காரு. இந்த பையன் சொல்றான், அப்பா அம்மா காசு கொடுத்தாங்க, நீ காசு கொடுத்து முட்டை வாங்கியாந்து அம்மா கிட்ட கொடுத்த. நான் பாரு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், பரீட்சையில வாங்கிட்டு வந்திருக்கான், காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்திருக்கானா. அப்பா கிட்ட சொல்றான் பெருமையா, நான் பாரு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். குடும்பத்துல ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமான ஐடியாலஜியோடவும், ஒவ்வொரு நபரும் வேறு வேறு விதமான உணர்வுகளோடவும், அது ஒரு ஒரு ஃபேமிலியா வாழ்றது அப்படிங்கிறது, இந்த உணர்வுகளை ஷேர் பண்ணி வாழ்றதுங்கிறது ஒரு 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 நகைச்சுவை உணர்வோட வாழ்றதுங்கிறது ரொம்ப நல்லதுன்னு வைங்களேன். அந்த உணர்வு கெட்டு போனால் சாப்பிடும்போது, நீங்க சாப்பிடும்போது உங்க வீட்டுல உள்ளவங்க மேல எல்லாம் உங்களுக்கு ஒரு எரிச்சலும் கோபமே இருக்குமே என்றால், நீங்கள் அவர்களோடு வாழ்ந்து கொண்டு உணவை நீங்கள் சாப்பிடும்போது அந்த எரிச்சல் உணர்வும் சேர்ந்து உள்ளே போய் வயிறெரிச்சல் கட்டாயமாக உருவாகும், உடம்பு நோவு உருவாகும். சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு நேரத்தை இருந்துச்சுன்னா, எல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சாப்பிட்டோம்னா அதுவும் உடம்பு கெடுதல் செய்யும். பிடிக்காத உணவுகள், கெட்டுப்போன உணவுகள் நமக்கு உடம்புக்கு கெடுதலை செய்யும்.
விருப்பமுடைய உணவுகள் தான் நமக்கு நன்மையை செய்யும். உங்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை உணவு பட்டியல்லாம் நினைச்சு பாருங்க. நான் ஒரு உணவு மட்டும் கொடுக்குறேன்னா நிறைய உணவுகள் கொடுக்குறேன்னா சொல்லுங்க. ஒரு உணவு தர்றேன்னா நிறைய உணவுகள் தர்றேன்னா நிறைய உணவுகள் கொடுக்குறேன். எதனால நிறைய உணவுகள் தர்றேன் அப்படின்னா, அதிகமான உணவுகள் தர்றதுக்கு காரணமே நீங்க எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் சுகமுடைய உணவுகளை நீங்க தேர்ந்தெடுத்து விருப்பமான உணவுகளை மீண்டும் மீண்டும் கூட நீங்க சாப்பிட முடியும். அதுக்காகத்தான் நான் வெரைட்டி கொடுக்குறேன். ஒரே உணவை சொல்லி இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லாம, அரே ஒரு நாள் பொன்னாங்கண்ணி கீரை, ஒரு நாள் வாழைத்தண்டு, ஒரு நாள் வாழைப்பூ, பிடிச்சவங்க குங்கும பூட்டி, பிடிக்காதவங்க அல்லது கிடைக்காதவங்க ஆவாரம் பூட்டி, அதுவும் கிடைக்கல அதுவும் முடியலன்னா பச்சை தண்ணியாவது குடிங்கன்ற. பச்சை தண்ணியை குடிங்க, காலைல எந்திரிச்சு பச்சை தண்ணியை குடிங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்கணுங்கிறதுக்கான தான் நான் பல வெரைட்டி கொடுக்குறேன். ஒரே உணவை கொடுத்துடாம பல வகையான உணவுகள் கொடுக்க காரணம் அதுதான். மனசுக்கு பிடிச்சி எதுவுமே சாப்பிடணும் பாருங்க. மனசுக்கும் பிடிக்கணும், உங்களுடைய உடம்புக்கும் அது ஏற்புடையதா இருக்கணும். சில பேருக்கு நிலக்கடலை ஏற்புடையது இல்லை, சில பேருக்கு ஏற்புடையது இல்லை, சில பேரால் அது சாப்பிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப புடலங்காய் இருக்கு, புடலங்காய் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கொழுப்பு படியாம பார்த்துக்கும். பசி உணர்வு அதிகமா இருந்தா அதை கட்டுப்படுத்தும். நீர் சுரப்பை அது அதிகப்படுத்தி உடம்பு எடையை அது குறைக்கும். தலைமுடியை பாதுகாக்கும், பொடுகு பிரச்சனையை போக்கும். அப்ப வழுக்கத்தலை அப்படிங்கிறதாலோ தலைமுடி இருந்தாலோ எல்லாமே சரி பண்ணும். அப்ப தலைமுடி அப்படிங்கிற நம்ம குரூப்ல நமக்கு யாரெல்லாம் தலைமுடி பிரச்சனைன்னு வர்றாங்களோ அவங்கள புடலங்காய் சாப்பிட சொல்லி புடலங்காய் அல்வா, புடலங்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு, புடலங்காய் சாம்பார், புடலங்காயில கீரு, இப்படி புடலங்காயில என்னென்ன உணவுகள் இருக்கோ அதெல்லாம் வெரைட்டியா நான் கொடுப்பேன். அப்போ ஒரு உணவை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம்னா அந்தந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படிங்கிறதுனாலதான். இப்போ உடம்புல நீர்க்கோர்வை இருக்கு, குளிர்ஜுரம் இருக்கு அப்படின்னா அரைக்கீரை சரி பண்ணிடும். வாத சுரங்கள் இருக்கு, கபச்சுரம் இருக்கு, சளி இருக்கு, இருமல் இருக்குன்னா அரைக்கீரை அதை போக்கும். நம்ம என்னென்னமோ சாப்பிட்டு வியாதிகளை இழுத்துக்குவோம். சில உணவுகள் இருந்தா போதும். இப்ப தக்காளி சேர்க்கிறோம் பாருங்க, பெரும்பாலும் நம்ம உணவுகள்ல இஞ்சி பூண்டு இருக்கும், சின்ன வெங்காயம் நம்ம பெரும்பாலான உணவுகள்ல இருக்கும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னாலுமே கூட பெரும்பாலான உணவுகள் பாருங்க, நம்ம சமையல் உணவுகள் எல்லாத்துலயுமே தக்காளி வந்துடும் பாருங்க. இப்ப தக்காளி ஏன் பெரும்பான்மையா வருது எல்லா உணவுகள்லையும் அப்படின்னா, தக்காளி வாய்ப்புண்ணை சரி பண்ணும், தொண்டை புண்ணு சரி பண்ணும், வயிற்று புண்ணை சரி பண்ணும், கண் பார்வையை சரி பண்ணும், ஈறுகள் பிரச்சனை இருந்தா சரி பண்ணும், பற்கள்ல பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணும், நரம்பு தளர்ச்சி சரி பண்ணும், மலச்சிக்கலை சரி பண்ணும், சிறுநீர்ல எரிச்சல் உண்டாகும் தன்மையில யாருக்காவது இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணும். அப்ப பற்கள் ஈறுகள் வலிமை பெறுவதற்கு, மலச்சிக்கலை நீக்குவதற்கு அற்புதமான ஒரு பொருளாக தக்காளி பழம் இருக்கிறது. அதனாலதான் தக்காளி ஜூஸ் எடுக்க சொல்றோம், தக்காளி அல்வா எடுக்க சொல்றோம், தக்காளி ஜாம் எடுக்க சொல்றோம். தக்காளியில பல வகை, தக்காளியில பல் விளக்க சொல்லுவேன். தக்காளி சாறு கொஞ்சம் கையில விட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அல்லது உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி சாறுல அதுல பல் விளக்குனா ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப அருமைங்க. இப்ப சீசன் பலாப்பழ சீசன் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, காப்பர் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, தயாமின் இருக்கு, நியாசின் இருக்கு, நார்ச்சத்து, இரும்பு சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பழம் பலாப்பழம். வாழை, மாப்பழா வாழை முக்கணிகளா இந்த ஏப்ரல் மாசம், அதுக்கப்புறம் மே மாதம், இந்த 2 மாதங்கள்ல மார்ச்லயே ஸ்டார்ட் ஆயிரும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் கூட கிடைக்கும். முக்கணிகளும் கிடைக்கக்கூடிய மாதங்கள் இதுதான். முக்கணிகள் எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறீங்க. உங்க டயட்ல இதெல்லாம் நம்ம சேர்க்கிறோம், அதெல்லாம் சாப்பிட சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு குவாலிட்டியான உடலமைப்பை பெறுவதற்காகத்தான். ஓ, பேரிச்சம்பழம் ஊற வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். சில பேரை கீரணி பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இப்ப சிகரெட்டு பிடிச்சு நுரையீரலை மோசம் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர். நிக்கோடின் பாதிப்புல இருந்து வெளிவரணும்னா அப்ப புகைப்பழக்கம் இருக்கும். அந்த புகைப்பழக்கத்திலிருந்து அந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கே பயன்படும்.
நீங்க டெய்லி கிர்னி பழ ஜூஸ் போட்டு கொடுங்களேன், ஒரு 30-40 நாளைக்கு சீரடைப்பு வைக்கிறவங்களுக்கு விட்டுருவாங்க. விட்டுருவாங்க. அந்த நுரையீரல் பாதிப்பிலிருந்து விரைவாக வெளியாகுவார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பார்கள். குணம் மாறுவதற்கு வாய்ப்பே இருக்கு. நம்ம வந்து அந்த பேரிச்சம்பழத்தை தண்ணியில ஊற வச்சு காலைல சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்டியா இருக்கக்கூடிய கழிவு நச்சு பொருட்கள், நச்சு கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாம் டிடாக்ஸ் அதை ரிமூவல் பண்ணும். நல்ல சத்துக்கள் இருக்குங்க. அதிகபட்சமான சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது கொய்யாப்பழம். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், ஆரோக்கியமான இதயம் இருக்கும், கண் பார்வை அதிகமா கிடைக்கும், மூளைக்கு மிகச்சிறந்த நல்லது கொய்யாப்பழம். நாட்டுப்பழம் கொய்யாப்பழம் அற்புதமானது. இப்ப சீசன் வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. சிறுநீரகத்துல கல்லா, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. நுண்கிருமிகள் உடம்புல இருக்கா, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இருக்கா, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. வைரஸ் பாக்டீரியா தொற்றுகள் இருக்கா, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கா பெண்களுக்கு, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. சொல்ல சொல்ல என்ன எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு நம்ம டயட்ல நான் தரும் பொழுது நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப ஏப்ரல் மாசம் உங்களுக்கு டயட் தரப்போறேன் நான். இப்ப ஆன்லைன்ல பயிற்சி பெறக்கூடிய உங்கள் அனைவருக்குமே ஏப்ரல்ல அடுத்த டயட் வரப்போகுது. ஒவ்வொருத்தர் பிரச்சனைக்கும் என்னென்ன காய்கறிகளை சாப்பிடலாம், என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது அதை நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. உணவினுடைய அடிப்படையிலேயே எல்லாமே சரியாகும். மருந்து மாத்திரைகளை சில பேர் அவசரப்பட்டு நிறுத்துறீங்க. 10 ஆண்டு 15 ஆண்டுகள் மருந்து மாத்திரை எடுத்த நபர்கள் உடனடியாக மருந்துகளை நீங்கள் நிறுத்த வேண்டாம். பாதிப்புகளிலிருந்து என்றைக்கு நாம் குணம் ஆகிறோம், என்றைக்கு நாம் முன்னேற்றம் அடைகிறோமோ அந்த முன்னேற்ற நிலைமைக்கு வரும் பொழுதுதான் மருந்தை நிறுத்துவது பற்றி நாம் யோசிக்க வேண்டும். முதல்ல உணவை எடுங்க, உடம்ப காப்பாத்துங்க, உடம்பு நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து நிறுத்துறதை பத்தி யோசிங்க. எடுத்தோன்னே மாத்திரை மருந்தை நிறுத்துறது அப்படிங்கிறது அது புத்திசாலித்தனம் அல்ல. சில அறிஞர்கள் உங்களுக்கு மாத்திரை மருந்து வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கிறாங்க. அதுல நான் அது ஏற்புடைய கருத்தா நான் அதை ஏற்க மாட்டேன். உடம்புல எப்ப சத்து வருதோ அப்பதான் நம்ம உடம்புல சக்தி வரும்போது தான் மருந்து நிறுத்தணும். ஒரு கிளையில உட்காந்துக்கிட்டு இன்னொரு கிளைக்கு நம்ம மாறணும். அந்த கிளையில ஒரு உறுதி கிடைச்ச உடனே அந்த கிளையை விட்டா ஓகே. அந்த கிளையில உறுதியே கிடைக்காததுக்கு முன்னவே அந்த இருக்கிற கிளையும் விட்டோம்னா கீழே விழுந்துரும். அது மாதிரி மருந்து நிறுத்துறது அப்படிங்கிறது இயற்கை உணவின் மூலமாக சமையல் உணவோ அல்லது சமைக்காத இயற்கை உணவோ எடுத்து உடம்ப கட்டுறுதி ஆக்கிய பிறகு நீங்க மிகச்சிறப்பா மருந்துகளை அப்புறம் குறைச்சிடலாம் அல்லது மருந்துகளை விடலாம். இப்ப இயற்கை உணவினுடைய ருசி உங்களுக்கு உண்மையா தெரியணும்னா நீங்க நான் நடத்தக்கூடிய நேரடி பயிற்சிக்கு வரணும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நேரடியாக சிவகாசியில பயிற்சி இருக்கு. காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் பயிற்சி இருக்கு. சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம பயிற்சி நடக்க போகுது. குணமாக்கும் கலை என்கிற தலைப்புல பயிற்சி நடக்க போகுது. நீங்களும் உங்களுடைய ஆதரவு குடும்பமும் அற்புதமாக குடும்பத்தோட வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அங்க நான் நேரடியா உங்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பேன். எந்த டிசீஸும் குணப்படுத்திக்கலாம் பயிற்சி. மதிய நேரம் உங்களுக்கு உணவு கிடைக்கும், இயற்கை உணவு. நிறைய வகைகள் உணவு உங்களுக்கு தட்டுல நாங்க வைப்போம். அதை நீங்க சாப்பிடும்போது தான் அதனுடைய உண்மையான ருசி உங்களுக்கு தெரியும். என் முன்னாடி உட்காந்து நீங்க சாப்பிடணும், உங்களை நான் சாப்பிட வைப்பேன். உங்களை நான் சாப்பிட வைப்பேன். என் முன்னாடி உட்காந்து நீங்க சாப்பிடணும். அருமையா இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு முறை வாங்க பயிற்சிக்கு. இப்ப 2024 ஏப்ரல் 21 சிவகாசியில நடக்குது. காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். வல்லாரக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு. பிரெயின்ல இருக்கக்கூடிய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது, ஞாபக சக்திகளை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை அது. இப்ப மாங்காய் சீசன். மாங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தண்ணீர் ஆற்றல் பெருகும்.
கலோரி நல்லா கிடைக்கும், புரதச்சத்து கிடைக்கும், கொழுப்புகள் அதுல இருக்கு, கார்போஹைட்ரேட்டுகள் அதுல இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, சர்க்கரை சத்து அதுல இருக்கு, கால்சியம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, சோடியம் இருக்கு, துத்தநாகம் இருக்கு, விட்டமின்கள் சி இருக்கு, B1, B2, B3, B6, B9 இருக்கு. அதில் மிகச்சிறப்பான உணவு. விட்டமின் இ இருக்கு, விட்டமின் கே இருக்கு. மாங்காயில இவ்வளவு சக்திகள் இருக்கு. இப்ப மாங்காய் எல்லாருக்குமே ஏற்புடையதா சொல்ல முடியாது. சில பேருக்கு பல்லு கூசும், சில பேருக்கு மாங்காய் பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. பிடிச்சவங்க சாப்பிடுங்க. பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரிச்சு சாப்பிட சொன்னேன் சில பேரை. சாப்பிட்டு வர்றீங்களான்னு தெரியல. பாதாம் பருப்பு ஒரு நாளைக்கு 4 பருப்பு 5 பருப்புன்னு சாப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு, எல்லா நாளும் இல்ல. இப்போ ஒரு புள்ள பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த புள்ள நல்லா படிக்கணும்னா தொடர்ந்து என்ன பண்ணணும்? தொடர்ந்துன்னா வாழ்நாள் முழுக்க இல்ல. ஒரு 50 நாள், 60 நாள், இல்ல ஒரு 40 நாள், 30 நாள் அப்படி. தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு பாதாம் பருப்பு 4 பருப்பை ஊற வச்சு காலைல இருந்து குடிச்சிட்டே வந்தா எல்லா பரீட்சையிலையும் பாஸ் பண்ணிடுவாரு. ஆள் கிளியர் ஆயிடுவாரு. பிரெயின் டெவலப் ஆயிரும். பிரெயின் டெவலப் ஆயிரும். இதுல நம்ம படம் பார்த்துருக்கீங்களா? ராக்கி பாய். அது என்ன படம் அது? அந்த கேஜிஎஃப். கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2 பார்த்தீங்களா? ராக்கி பாய். இருக்கிற டான் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு டான் வந்து முன்ன நிப்பார்ல, அவர் தான் ராக்கி பாய். அப்படி டானுக்கே டான், எல்லா கீரையிலையும் மிகச்சிறந்த கீரை டானுக்கே டான் யாருன்னா முருங்கைக்கீரை. மலச்சிக்கல் சரியா போகும், ரத்த சோகை சரியா போகும், ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை சரியா போகும், கை கால் வலி இருக்கா சரியா போகும், தோல் வியாதி சரியா போகும், ஆஸ்துமா சரியா போகும், தலைமுடி பிரச்சனை சரியா போகும், தாய்ப்பாலை சுரக்க வைக்கும். இவ்வளவு பிரச்சனைகளை முருங்கைக்கீரை சரியாகும். இப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவீங்க? நாளை காலையில முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிச்சிட்டு ஒரே நாள்ல சரியா போகணும்பீங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! பெண்கள் மலட்டுத்தன்மை இருந்துச்சுன்னா ஒரு நாள்ல அது எப்படி சரியாகும்? அதுக்கு தான் ஒரு டயட் பேட்டர்னுக்கு நான் உங்களை வர சொல்றேன். 48 டேஸ் டயட் எடுங்க. நான் சொல்லி நேரடி பயிற்சி தாரேன், ஆன்லைன் பயிற்சி தாரேன், பல வகையில உங்களுக்கு பயிற்சிகள் தாரேன். அதுதான் உங்களை பயிற்சிகளுக்கு வந்து முறைப்படி அதை கத்துக்கிட்டு தெளிவான முறையில கடைபிடிக்கும் போதுதான் ஒரு தூய ஆக சிறப்பான அறிவோட நீங்க அதை அறிவியல் கல்வியா அதை கொண்டுட்டு போகும்போதுதான் அது ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் இருக்கும், ஒரு அறிவியல் கல்வியாகவும் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீங்க கடைபிடிக்க முடியும். 48 நாட்களும் நீங்கள் கடைபிடிக்கும் வரை என்னுடைய உதவி உங்களுக்கு தேவை. நான் உங்களோடு இருப்பேன், உங்களை வழி நடத்துவேன். மருந்துக்கோ மருத்துவ மனைகளுக்கோ ஆதரவாகவோ எதிராகவோ என்னை பேச சொல்லி நிறைய பேர் தூண்டுதல் செய்கிறீர்கள். அது தேவையில்லாத விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் உணவு தான் சொல்லித்தரேன், சமையல் கலை சொல்லித்தரேன், உணவு கலை சொல்லித்தரேன். எதை சமைச்சு எப்படி சாப்பிடணும், அல்லது எதை சமைக்காம எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிட்டா நமக்கு உணவே மருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். ஒரு மருத்துவர்களும் சொல்றாங்க உணவுல கவனமாயிருங்கன்னு. அதை யாருக்கும் தெளிவா எடுத்து சொல்ல முடியல. என்னால சொல்ல முடியும், எனக்கு சொல்ல தெரியுது, எனக்கு அனுபவம் இருக்கு, நான் சொல்றேன். உணவை இப்படி இப்படி சாப்பிடுங்க. உணவை சாப்பிட சொல்லக்கூட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உணவை ஹவு டு ப்ரிப்பேர், எதை எதனோடு சேர்க்க வேண்டும், எப்படி கலக்க வேண்டும் என்று சொல்லித்தர நான் இருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எதுல சக்தி அதிகம், என்னென்ன உணவை சாப்பிட்டா என்னென்ன குணமாகும், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு இந்த பயிற்சி முறைகள் 48 நாள் உங்களுக்கு தேவை. பயிற்சி முறைகள் உங்களுக்கு தேவை. அதுக்கு ஒண்ணு நேரடியா வரணும், இல்ல ஆன்லைன்ல இருக்கணும். இந்த கண்டினியூட்டி இருக்கணும் உங்களுக்கு. பேரிச்சம்பழங்கிறது ஒரு சின்னதாங்க, சின்ன பொருள் தான். 2 இன்ச்சு இல்ல 3/4 இன்ச்சு. ஒரு பேரிச்சம்பழம் ஒரு மாதிரி. பெரும்பாலும் உலகத்துல இருக்கிற எல்லா பேரிச்சம்பழம் 1 இன்ச்சு சைஸ் இருக்கும். 1 இன்ச்சு சைஸ் தான். தம்மா துண்டு இருந்துகிட்டு அது மலச்சிக்கலை சரி பண்ணுதுங்க, கெட்ட கொலஸ்ட்ராலை சரி பண்ணுதுங்க, ரத்த சொகையை சரி பண்ணுதுங்க, ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்தை உருவாக்கி தருதுங்க, செரிமானத்தை மேம்படுத்துதுங்க. உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்ம டயட்ல சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பேரிச்சம்பழம் உதவி செய்யும். உடம்பு எடை அதிகரிக்கும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாக்க. எவ்வளவு பிரச்சனை தீர்த்துக்குது பாத்தீங்களா? நார்ச்சத்து இருக்கு, புரோட்டீன் இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு, சுக்ரோஸ் இருக்கு, ஃப்ரக்டோஸ் இருக்கு. பேரிச்சம்பழத்துல விட்டமின் B1, 2, 3, 5 எல்லாம் இருக்கு. விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு. தம்மா துண்டு பேரிச்சம்பழம் 1 இன்ச்சு. 1 இன்ச்சு. பனைமர பொருட்கள் சாப்பிடுங்கன்னு எவ்வளவோ சொல்றேன். எல்லாரையும் பனங்கற்பட்டி வாங்கி வச்சுக்க சொன்னேன். நீங்க வாங்கிட்டீங்களான்னு இன்னும் தெரியல எனக்கு.
எனக்கு நீங்க என்ன தகவல் அனுப்பல. பனங்கருப்பட்டி வாங்கிட்டீங்களா வாங்கலையா உங்களை தான் கேட்டேன். பனங்கருப்பட்டி இருக்கா உங்ககிட்ட? இருக்குன்னா இப்படி காட்டுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பனங்கருப்பட்டி இருக்கா இல்லையா? ஓகே, வெரி குட். பனங்கருப்பட்டி வீட்டுல வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்துக்கள். பனங்கருப்பட்டி இல்லாதவர்கள்லாம் உடனே வாங்குங்க. எங்க பனம் பழம் நல்லதுங்க, பனை வெல்லம் நல்லதுங்க, பனங்கிழங்கு நல்லதுங்க, பத நீர் நல்லதுங்க, நுங்கு நல்லதுங்க, பனங்கருப்பட்டி நல்லதுங்க. இது எல்லாமே சத்துக்களும் விட்டமின்களும் அடங்கிய பொருட்கள். பனை பொருட்கள் அவ்வளவு அருமைங்க, அவ்வளவு அருமைங்க. எங்க தேடி தேடி எத்தனை ஹோட்டல்ல அங்க போய் சாப்பிட்டு புதிய புதிய மெனுவை வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க. ஏங்க உங்களுக்கு அப்படி உடம்ப கெடுத்துக்கிற உணவுகள்? ஏங்க நான் ஆரோக்கியத்தை தேடி தேடி உங்களுக்கு சொல்லித் தரேங்க. ஆரோக்கியத்தை தேடி நீங்க பாருங்க. நாளை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வெள்ளரி பழம் கடையில போய் வாங்கிடணும். வெள்ளரி இல்ல, வெள்ளரி பழம். இப்ப சீசன் தான் அது, கோடை காலத்துல சீசன் அது. வெள்ளரி பழம் வாங்கியாந்து தோலை மட்டும், மேல் தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே பொடி பொடியா வெட்டுங்க. பொடி பொடியா வெட்டி ஒரு பவுல்ல போடுங்க. அது மேல கொஞ்சம் பனங்கருப்பட்டி தூள். பனங்கருப்பட்டியை நீங்க வந்து கத்தி வச்சு அப்படியே ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா அப்படியே மாவு மாவா கொட்டிடும். அது பனங்கருப்பட்டி அப்படியே நைஸா தூவி விட்டு ஒரு 5 ல இருந்து 7 மினிட் கழிச்சு ஒரு மூடி போட்டு மட்டும் அப்புறம் திறந்து பாருங்க. பனங்கருப்பட்டியும் அந்த ஆஹ், வெள்ளரி பழத்தையும் நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. அப்படியே தண்ணி தனியா ஜூஸ் மாதிரி ஆயிரும், கொல கொலன்னு ஆயிரும். எடுத்து ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாருங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். உங்க வாழ்க்கையில இப்படி ருசி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. செஞ்சு பாருங்க, நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க. நான் பர்மிட் பண்றேன் உங்களுக்கு. இல்ல, நாளைக்கு வேற டயட்ல நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது ஒண்ணு மட்டும் நான் பர்மிட் பண்றேன் நாளைக்கு உங்களுக்கு. சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். முள்ளங்கியை தவிர வேற ஏதாவது ஒரு பொருள் உண்டா மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு? மலச்சிக்கலை சரி பண்ண நார்ச்சத்து 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 பொருள் சாப்பிடுங்கன்னு சொல்றேனே. முள்ளங்கி மாதிரியா நார்ச்சத்து வேற எங்க இருக்கு? முள்ளங்கியில நார்ச்சத்தும் அதிகம், தண்ணீரும் அதிகம். இது ரெண்டுமே இருக்கிறதுனால குடலோட அசைவுகளுக்கு அது உதவி செய்யும். முள்ளங்கி சாப்பிடுங்க அடிக்கடி. முள்ளங்கி சாப்பிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, 2 நாள் விட்டு ஒரு நாளோ, ஒரு வருஷமே சாப்பிடுங்க. மலச்சிக்கல் சரியா போகும். 10 வருஷம் 5 வருஷம் மலச்சிக்கல் ஒரு நாள் முள்ளங்கி சாப்பிட்டோன்னா சரியா போகணும்னா என்ன அர்த்தம்? ஆப்பிள் சாப்பிட்டா மாரடைப்பு வராது, கண்புரை வராது, புத்துநோய் வராது, ரத்த சொகை வராது, மூளை பிரச்சனை வராது, பிரெயின் பிரச்சனை வராது, உடல் பருமன் வராது, ரத்த அழுத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். ஹை பிரஷர்லாம் இருக்காது, பிளட் பிரஷர் இருக்காது, குடல்ல கிருமிகள் இருக்காது. உடம்புக்கு தேவையான ஏன் வந்து ஆப்பிள ரொம்ப முக்கியமா சொல்றோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ்ன்னு நீங்க யாரை கேட்டாலும் ஏ ஃபார் ஆப்பிள் தானே உலகமே சொல்லுது. ஏன் அது ஆப்பிள் அவ்வளவு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வருது? ஏன் அப்படி ஆப்பிள சொல்றோம் அப்படின்னா, அது வந்து யாரோ 10 பேரை அடிச்சு நான் டான் ஆனவன் இல்ல, நான் அடிச்ச 10 பேருமே டானுங்க தான் ஒரு டைலாக் வரும் கேஜிஎஃப்ல. அந்த மாதிரி இந்த ஆப்பிள் வந்து எல்லா நோயும் அடிச்சு விரட்டிடும். உடலுக்கு தேவையான 14% சத்துக்கள், 14%, 14 விதமான சத்து இல்ல. எத்தனை பொருள்ல இருந்து எவ்வளவு சத்து கிடைச்சா 100%னா அதுல 14 அதிகபட்ச பர்சன்டேஜ் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள். ஆப்பிள மீறின ஒரு பொருள் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு, நிறைய இருக்கு. நெல்லிக்காய், கொய்யாப்பழம், பேரிக்காய்ன்னு நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்ல முடியும். ஆப்பிள்லயும் நிறைய சத்து இருக்கு. நான் ஆப்பிள் உங்களுக்கு நிறைய சேர்ப்பேன் நம்ம டயட்ல. சில பேர் சொல்லுவீங்க, நீங்க டயட் இலவசமா கொடுக்குறீங்க, ஆனா ஆப்பிள்லாம் அங்க எங்களுக்கு காசு இல்ல, செலவாகுது, அதுவும் இல்லாம இலவசமா கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அது எப்படி நான் கொடுக்குறது? நான் சொல்லித்தரதான் இலவசமா சொல்லித்தரேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் நான் எப்படி இலவசமா தர்றது? நான் உங்களுக்கு இலவசமா தர முடியுமா? இது இது லொல்லு தானே நிறைய பேரு. ஐயா, குணமாக்கும் கலை பயிற்சி இலவசமா நடத்துறீங்க, எங்களுக்கு அப்படியே எந்த செலவுமே இல்லாம டயட் ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது டயட் கொடுங்க அப்படின்னா, அன்னதானத்துக்கு போச்சுன்னா ஒத்துக்குருவீங்களா? டெய்லி கோயில் அன்னதானத்துக்கு போங்க அப்படின்னா ஒத்துக்குருவீங்களா? சில பேர் கேட்குறீங்க அப்படிலாம் கேள்வி. தப்பு தானே என்னை பார்த்து அப்படிலாம் கேட்கறது?
பயிற்சி சொல்லித்தாரேன், நீங்க ஃபாலோ பண்ண சொல்லித்தாரேன், நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லித்தாரேன், எதெல்லாம் கடைபிடிச்சு நீங்க நன்மை அடையணுங்கிற எல்லாமே சொல்லித்தாரேன். அதை விட்டு பேரிச்சம்பழம் வாங்கினா எனக்கு காசு செலவாகுது, பச்சை தண்ணி கூட தான் காசு செலவாகுது, அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணும், நீங்க உங்க வீட்டுக்கு பைப்ல தண்ணி வந்துச்சுனாக்கா அது கூட தான் வரி கொடுக்கணும். உயிர் வாழ்றதுக்கு ஒரு உடுப்பு உடுத்துனா, நடந்து போனா, ஒரு கார்ல போனா எல்லாத்துக்கும் தான் காசு செலவாகும். ஏன் தலைவரே, கல்வி தான் நான் இலவசமா தர முடியும். ஆப்பிள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளியோ உங்களுக்கு எப்படி இலவசமா தர்றதுக்கு நான் எப்படி உங்களுக்கு ஐடியா சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு கொடுமை இல்லையா? நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஏப்ரல் 21 நேரடியா வாங்க சிவகாசிக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. இடம் அது தகவல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற போது நீங்க யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தாலே அதுல உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க.